ஹமாஸ் அமைப்பின் அரசியல் குழு தலைவர் இஸ்மாயில் ஹனியா இஸ்ரேல் படை நடத்திய தாக்குதலில் இன்று கொல்லப்பட்டுள்ளதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது. ஈரானின் புதிய ஜனாதிபதி பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக அந்நாட்டின் தலைநகர் தெஹ்ரானுக்கு சென்றுள்ளார். ஹமாஸ் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெஹ்ரானில் உள்ள அவரது இல்லத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹனியே கொல்லப்பட்டதாக கூறியுள்ளது. சம்பவத்திற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை, ஆனால் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது என்று ஈரானிய புரட்சிகர காவல்படை கூறியதாக வெளிநாட்டு செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. 62 வயதான ஹனியே 1980களின் பிற்பகுதியிலிருந்து ஹமாஸ் இயக்கத்தின் முக்கிய உறுப்பினராக இருந்து வந்திருக்கின்றார். இவரது மரணம் தொடர்பில் இஸ்ரேலிடமிருந்து அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தும் இன்னும் வரவில்லை. ஆனால் இஸ்ரேலின் தீவிர வலதுசாரியான கலாசார அமைச்சர் அமிகே எலியாஹூ போன்ற சில அரசியல்வாதிகளிடமிருந்து எதிர்வினை வந்துள்ளது. ஹனியேவின் மரணம் உலகத்தை ஒரு சிறந்த இடமாக மாற்றுகிறது என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பலஸ்தீனிய மக்களுக்கும் அரபு மற்றும் இஸ்லாமிய தேசத்திற்கும் உலகின் அனைத்து சுதந்திர மக்களுக்கும் ஹமாஸ் இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹனியேவின் படுகொலைக்கு தங்கள் குழு பதிலடி கொடுக்கும் என்று ஹமாஸின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். இந்த கோழைத்தனமான செயலுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என்று முசா அபு மர்சோ கூறியுள்ளதாக ஹமாஸ் நடத்தும் அல் அக்ஸா தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. ஹனியே கொல்லப்பட்டது ஒரு கோழைத்தனமான செயல், பயங்கரமான முன்னேற்றம் என்று பலஸ்தீன அதிபர் மஹமூத் அப்பாஸ் கருத்து தெரிவித்துள்ளார். அரசு ஊடகமான வஃபாவில் வெளியான அவரின் அறிக்கையில் அவர் பலஸ்தீனியர்கள் அனைவரும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள ஒன்றிணைந்து பொறுமையாக திடமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். அப்பாஸின் நிர்வாகமானது மேற்கு கரையில் குறிப்பிட்ட அளவில் சுய ஆட்சியை கொண்டிருக்கிறது, ஆனால் இஸ்ரேல் முழுமையான கட்டுப்பாட்டை வைத்துள்ளது. அபு அல் அப்து என்ற புனைப்பெயர் கொண்ட இஸ்மாயில் அப்துல் சலாம் ஹனியே பலஸ்தீன அகதிகள் முகாமில் பிறந்தவர். இவர் ஹமாஸ் இயக்கத்தின் அரசியல் பிரிவின் தலைவர். இஸ்மாயில் ஹனியே ஹமாஸின் ஒட்டுமொத்த தலைவராக பரவலாக கருதப்படுகிறார். 1980 முதல் இயக்கத்தின் முக்கிய உறுப்பினராக இருந்து வந்திருக்கிறார். பலஸ்தீன் அரசாங்கத்தின் 10வது பிரதமராக 2006ஆம் ஆண்டில் வகித்தார். ஓராண்டுக்கு பிறகு அவர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டார். அவர் 2017இல் ஹமாஸின் அரசியல் பிரிவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அவரை 2018இல் பயங்கரவாதியாக அறிவித்தது. ஹமாஸின் முக்கிய தலைவர் கொல்லப்பட்டது அந்த பிராந்தியத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு முழுமையான போர் ஏற்படுவதற்கான சூழலை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறுகிறார் நாதர் அஷமி. அவர் ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தில் மத்திய கிழக்கு படிப்புகள் பிரிவில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இது முக்கியமான நிகழ்வாகும் என்று கூறும் அவர் இதில் லெபனானிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்கிறார். ஏனென்றால் சில மணி நேரங்களுக்கு முன் தெற்கு பெய்ரூட்டில் இஸ்புல்லாவின் மூத்த தலைவரை கொல்ல முயற்சி செய்தது இஸ்ரேல் ராணுவம். இஸ்புல்லாவும் இந்த விவகாரத்தை பெரிதாக்க விரும்பாது என்று நினைத்து இதனை அரங்கேற்றியது. ஆனால் ஹனியேவின் கொலையானது அனைத்தையும் தலைகீழாக மாற்றிவிட்டது என்றும் கூறுகிறார் நாதர். தற்போது இந்த விவகாரத்தை பெரிதாக்க தேவையான அனைத்து காரணங்களையும் ஈரான் பெற்றிருக்கிறது என்றும் குறிப்பிட்டார்.